வணக்கம். இன்றைய இங்கிலீஷ் கிராமர் பாயிண்ட் ஆங்கிலம் அறிவுல வினைச்சொல் பயன்பாடு கம்மின் அதை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த கம்மின் அப்படின்னா ஜஸ்ட் நமக்கு உள்ள வாங்க அப்படின்னு சொல்றதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிட்டு இருப்போம். ஆனா இதை தாண்டி பல்வேறு விதங்கள்ல நம்ம யூஸ் பண்ணலாம். அது எப்படி அப்படிங்கிறது தான் நம்ம இன்னைக்கு செஷன்ல பார்க்க போறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாம நம்ம வீடியோவை ஃபுல்லா பாருங்க, ஸ்போக்கனை டெவலப் பண்ணிக்கிங்க. ஸோ கம்மின் அப்படின்னா நம்ம எப்படி பேசிக்கலாக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது முதல்ல நம்ம பார்த்தோம்னா, அதுக்கப்புறமா அதை எப்படி நம்ம டெவலப் பண்ணுறது அப்படிங்கிறதையும் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கம்மின் அப்படின்னாலே நம்ம யூஸ் பண்ணுவோம், ப்ளீஸ் கம்மின் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ப்ளீஸ் கம்மின் அப்படின்னு சொல்லுவோம். ப்ளீஸ் கம்மின்னா தெரியும் நமக்கு, உள்ள வாங்க அப்படின்னு அர்த்தம். சரி, இதையே நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணி சொல்கிறேன். அப்படிங்கும்போது knock the door. He knocked the door and come in. கதவை தட்டிட்டு உள்ள வந்தான். கதவை தட்டிட்டு உள்ள வந்தான். He knocked the door and come in. He knocked the door and come in. சரி, இப்ப கதவை தட்டிட்டு தான் உள்ள வரணும் அப்படிங்கிறதுக்கு இப்படி சொல்லலாம். கதவை தட்டிட்டு தான் உள்ள வரணும், அது கதவை தட்டாம உள்ள வராத அப்படிங்கிறத சொல்லணும். உனக்கு தெரியாதா? உனக்கு தெரியாதா கதவை தட்டாம உள்ள வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வாக்கியங்களை எப்படி சொல்றது? அது பல விதமா நம்ம சொல்லலாம். நெகட்டிவ்ல சொல்லும் போது எப்பயுமே நம்ம ஒரு கவனமா சொல்லணும். சும்மா நம்ம பாட்டுக்கு நமக்கு தெரிஞ்ச மாதிரி யூ டோன்ட் நோ அப்படிங்கிறத ஆரம்பிச்சு சொல்லக்கூடாது. அது ஒரு தவறான ஒரு ஃபார்மேஷன் அமைஞ்சிடும். நெகட்டிவ் கமெண்ட்ஸ்ல நோ யூஸ் பண்ணக்கூடாது. அது கரெக்டா சூட்டபிளா இருக்காது. Don't knock the door. Don't knock the door. Don't knock the door before you come in. அப்படின்னு நம்ம சொல்றத கொஞ்சம் எப்படி நம்ம சொல்லலாம், ஜெனினா எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். Knock on the door before you come in. Knock on the door before you come in. இல்ல அப்படின்னா நம்ம இப்படின்னு சொல்லலாம். Don't come in. Don't come in without knocking on the door. Without knocking on the door. கதவு தட்டாம உள்ள வந்துடாத அப்படின்னு சொல்லலாம். சரி, இது இன்னும் கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்கா நான் சொல்றேன் அப்படின்னா எப்படி சொல்லலாம் அப்படின்னா, யூ மஸ்ட் நாட் கம் இன். யூ மஸ்ட் நாட் கம் இன் வித்தவுட் நாக்கிங் ஆன் த டோர். கதவை தட்டாம உள்ள வந்துடாத. இது இன்னும் கொஞ்சம் மாத்தி கூட சொல்லலாம். யூ ஷுட் நாட் கம் இன். யூ ஷுட் நாட் கம் இன். மஸ்ட் பதில் ஷுட் போடலாம். ஷுட் போட்டா கதவை தட்டாம நீங்க உள்ள வரக்கூடாது. ரெண்டுக்கும் ஒரே மீனிங் தான். ஆனா அதனுடைய இது பாத்தீங்கன்னா அட்வைஸ் பண்ற மாதிரி இருக்கும். யூ ஷுட் நாட், யூ ஷுட் நாட் அப்படின்னா அட்வைசிங் பண்ற மாதிரி கொஞ்சம் சாஃப்டா. இதே கொஞ்சம் ஹார்ஷா சொல்றதுன்னா மஸ்ட் நாட். யூ மஸ்ட் நாட் கம் இன் வித்தவுட் நாக்கிங் ஆன் த டோர். கதவை தட்டாம உள்ள வராதீங்கப்பா அப்படின்னு கொஞ்சம் கோவமா, அக்ரெசிவா அல்லது வேகமா சொல்லும் போது யூ மஸ்ட் நாட். அதே யூ ஷுட் நாட் கம் இன் வித்தவுட் நாக்கிங் ஆன் த டோர். வித்தவுட் நாக்கிங் ஆன் த டோர் அப்படின்னா நாம ஒரு சஜஷன் சொல்றோம், இல்ல ஒரு அட்வைஸ் பண்றோம். கொஞ்சம் பொலைட்டா சொல்றது. சரி, இப்ப இதே இன்னும் கொஞ்சம் கூட மாத்தி சொல்லலாம். டோன்ட் கம் இன் பிஃபோர் யூ நாக் ஆன் த டோர். பிஃபோர் யூ நாக் ஆன் த டோர். நீ கதவை தட்டாம உள்ள வந்துடாத, உள்ள வந்துடாத அப்படின்னு நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராங்கா, கொஞ்சம் ஃப்ரெண்ட்லி மேனரா சொல்லும் போது நம்ம சொல்லலாம். டோன்ட் கம் இன் பிஃபோர் யூ நாக் ஆன் த டோர். ஸோ மஸ்ட், ஷுட், டோன்ட், இந்த வித்தியாசம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இல்லையா? எந்த சூழ்நிலையில எப்படி யூஸ் பண்ணணும். மஸ்ட்ங்கிறது கொஞ்சம் அக்ரெசிவா. யூ மஸ்ட் நாட், நம்ம மேல பார்த்த மாதிரி யூ மஸ்ட் நாட் கம் இன் வித்தவுட் நாக்கிங் ஆன் த டோர். அதே கொஞ்சம் அக்ரெசிவா சொல்றேன். அதே யூ ஷுட் நாட் கம் இன் வித்தவுட் நாக்கிங் ஆன் த டோர். அட்வைஸ் இதுல கொஞ்சம் பொலைட்டா சொல்றேன். இதே ஃப்ரெண்ட்லி மேனர்லனா டோன்ட் கம் இன் பிஃபோர் யூ நாக் ஆன் த டோர். டோன்ட் கம் இன் பிஃபோர் யூ நாக் ஆன் த டோர். ஸோ இந்த நாக் ஆன் கம் இன்ல எவ்வளவு வித்தியாசம் இருக்கு பாருங்களேன். ஸோ இது புரிஞ்சிருச்சு இல்லையா? இப்போ நம்ம அடுத்து போகலாம். when the teachers come in, the students stood up. The student stood up. ஸோ இது ரெண்டுமே பாஸ்ட்ல நடந்தது.
அதனால நான் சொல்றேன், டீச்சர் வந்ததும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் எந்திரிச்சாங்க ரெஸ்பெக்ட் பண்றது மாதிரி அப்படிங்கிறது. when the teachers come in, the students stood up. இப்போ நாம சில சென்டென்ஸை பார்க்கலாம். he comes in every morning at 9 o'clock. அவன் டெய்லியும் காலையில 9 மணிக்கெல்லாம் உள்ள வந்துடுறான். இங்க டியூட்டிக்குள்ள இல்ல ஒரு ஒர்க் பண்ற நிறுவனத்துக்குள்ள இல்ல வீட்டுக்குள்ள அல்லது இங்க ஒரு பிளேஸ்க்குள்ள வந்துடுறான். சரி, வந்த பிறகு என்ன பண்றான்? he comes in every morning and he greets everyone with smiles. அவன் வந்ததோட எல்லாத்தையும் விஷ் பண்ணிட்டு ஸ்மைலிங் ஃபேஸோட விஷ் பண்றான். everyone with a smile, சிரிச்ச முகமா எல்லாத்தையும் விஷ் பண்றான். சரி, when he comes in, everyone stands up. இங்க பாருங்க, comes present, so reaction result presentல இருக்கு. when he comes in, everyone stands up. Previous example சொன்னேன், when the teachers came in, the students stood up. ரெண்டுமே பாஸ்ட்ல. ஸோ come in, come on இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது என்ன டென்ஸ்ல யூஸ் பண்றீங்களோ அதுக்கு ரிலேட்டிவான டென்ஸ்ல யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு ரூல்ஸ். சரி, இப்ப அடுத்தது பாருங்களேன். she came in quietly. அவ அமைதியா உள்ள வந்தா. சரி, வந்து என்ன பண்ணா? she came in quietly and she sat near the window. இங்கே பாருங்க, came past tense, so reaction result past tense, and she sat near the windows. அவ அமைதியா உள்ள வந்தா, ஒட்டாடம் போய் ஜன்னல் பக்கத்துல உட்காந்துட்டா. சரி, அவ வந்தளவு போன் வந்துச்சு, எடுத்தா வரணும்னா 1 மணி நேரம் பேசலாம் அப்படிங்கிறது. as soon as she came in, the phone started ringing. The phone started ringing. பாருங்க, கேம், இங்கேயும் கேம் பாஸ்ட் டென்ஸ், அதனுடைய ரிசல்ட் இந்த பக்கம் இருக்கக்கூடிய அடுத்த ஆக்ஷன், அது தொடர்ந்து நடக்கக்கூடிய ஆக்ஷனும் ஸ்டார்டட் பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கு. சரி, ஃபோன் வருது. ஃபோன் வந்ததுல என்ன பண்றா? as soon as she came in, the phone started ringing and she took an hour. அவ உள்ள வந்தா, ஃபோன் அடிச்சது, எடுத்து 1 மணி நேரம் பேசிட்டு இருந்தா. இது நார்மல் நடந்த ஒண்ணு. இதே அவளோட ஹேபிட்டா இருக்கு. எப்ப வந்தாலும் சரி, உள்ள வந்தாலும் போன் அடிக்குதுங்க, எடுத்தா 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் பேசலாம் அப்படின்னா அதை ப்ரெசன்ட் டென்ஸுக்கு கொண்டு வரணும். பாருங்களேன், அடுத்த சென்டென்ஸ். as soon as she comes in, the phone starts ringing. And she takes an hour. அப்ப அவ வந்ததுலயோ போன் அடிக்குது, எடுத்த 1 மணி நேரம் பேசிட்டு இருக்கா அப்படிங்கிற மீனிங்க்கு நம்ம ப்ரெசன்ட் டென்ஸ்ல சொல்லணும். எப்பயுமே எப்ப உள்ள வரும்போதுமே ஒரு போன் வருது, எடுத்தா 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் பேசிட்டு இருக்கா அப்படிங்கிற மீனிங்ல இதை சொல்றோம். சரி, இது மட்டும்தானா அப்படின்னா இல்ல. he will come in after lunch. அவரு லஞ்சுக்கு அப்புறம் உள்ள வருவாருங்க அப்படின்னு சொல்றது. he will come after lunch and come in after lunch. ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, he come after lunch உறுதியா வருவாரு, எதிர்பார்க்கலாம். இங்க எதிர்பார்ப்பு மட்டும்தான் இருக்கு, எப்போ வருவாருன்னு தெரியாது. லஞ்ச் ஆஃப்டர், சாப்பிட்ட லஞ்சுக்கு அப்புறமா வந்துருவார் அப்படிங்கும் போது he come after lunch. இதே he will come in after lunch அப்படின்னா சாப்பிட்டதுக்கு அப்புறமா வருவார், லஞ்சுக்கு அப்புறமா வருவார்னு எதிர்பார்க்கலாம். சரி, அப்படி வந்தா என்ன ஆகும்? அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. he will come in after lunch and we will start the meeting or discussion or convey this message. ஒரு சாப்பிட்டதுக்கு அப்புறம் வரும்போது நம்ம இந்த மீட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லை இந்த மெசேஜை கன்வே பண்ணலாம் அவருக்கு அப்படின்னு நம்ம சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதுல இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ். சரி, if he comes in early tomorrow, next sentence, we can discuss the project.
we can discuss the project. அவன் நாளைக்கு நேரமா வந்துட்டான், அவர் நாளைக்கு நேரமா வந்துட்டா நாம ப்ராஜெக்டை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். நாம இந்த திட்டத்தை டிஸ்கஸ் பண்ண முடியும். ஸோ அவரு என்ன பண்ணோம், நாளைக்கு நேரமா வரணும். இப்ப நாம இந்த ப்ரெசன்ட் இதுக்கு இப்ப நீங்க வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ அதை வச்சு நான் ஒரு சில சென்டென்ஸ் மேக் பண்ணியிருக்கேன் பாருங்க. யூ ஆர் வாட்சிங் திஸ் வீடியோஸ் அண்ட் யூ கம் இன் whenever you feel it is useful to develop your English speaking skills. நீங்க இந்த வீடியோவை பார்க்குறீங்க, you are watching this videos and you come in. நீங்க பார்க்கணுங்கிறதுக்காக வரீங்க. எப்ப இது உங்களுக்கு உபயோகமா இருக்கும், உங்களுடைய ஆங்கில திறமையை, பேச்சு திறமையை வளர்த்திக்கணும்னு நினைக்கிறீங்களோ அப்ப நீங்க உள்ள வரீங்க. இது இன்னும் கொஞ்சம் கூட மாத்தி சொல்லலாம். You feel this video is useful to develop your English speaking skills, so you come in and watch it. நீங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் உங்களுடைய ஸ்போக்கன் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கவும் முடியும்னு நம்புறீங்க. ஃபீல் உணர்றீங்க, அதனால வந்து வாட்ச் பண்றீங்க. ஸோ யூ கம் இன் அண்ட் வாட்ச் இட். அதனால வந்து பார்க்குறீங்க. யூ கம் இன் அண்ட் வாட்ச் திஸ் வீடியோஸ். நீங்க உள்ள வந்து இந்த வீடியோ பார்க்குறீங்க. பிகாஸ் ஏன்னா யூ ஃபீல் இட் இஸ் யூஸ்ஃபுல் டு இம்ப்ரூவ் யுவர் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ். நீங்க உள்ள வந்து இதை பார்க்குறீங்க ஏன்னா உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாகவும் இம்ப்ரூவ் பண்றதுக்கு, இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, உணர்றீங்க. யூ ஃபீல் இட் இஸ். So now next sentence, you are watching these videos so that you can develop your English speaking skills. நீங்க இந்த வீடியோ பார்க்குறீங்க, அதனால உங்களுடைய ஸ்போக்கன் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்க முடியும். சரிங்களா? இப்போ அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. You feel this video is helpful. Therefore, you come in to watch and learn. நீங்க இந்த வீடியோ பார்க்கறது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க, ஆகையினால் நீங்க வந்து வாட்ச் பண்ணி கத்துக்கிறீங்க. ரொம்ப கன்ஃபியூஷன் பண்ற மாதிரி இருக்கா? அடுத்த ஒரே ஒரு எக்ஸாம்பிள் இந்த வீடியோ பத்தி சொல்லிட்டு நாம அடுத்ததுக்கு போயிடலாம். யூ ஆர் வாட்சிங் திஸ் வீடியோஸ் பட் யூ டோன்ட் கம் இன் ரெகுலர்லி. நீங்க இந்த வீடியோவை பார்க்குறீங்க, ஆனா ரெகுலரா வரதில்லை, அடிக்கடி வரதில்லை, தொடர்ந்து வரது இல்லை. ஓகே, இப்போ நம்ம அடுத்த ஒரு சென்டென்ஸ் போயிடலாம். த பஸ் கம் லேட் டுடேஸ். இது நான் நார்மலா சொல்லுவோம் இல்லையா, இன்னைக்கு பஸ்ஸுக்கு லேட்டா வந்துருச்சு அப்படிங்கிறது. த பஸ் கம் லேட் டுடே. த நியூஸ் கம் இன் ஜஸ்ட் நவ். இப்பதான் எனக்கு தகவலே வந்துச்சு. அழுத்தமா சொல்றதுக்காக ஜஸ்ட் நவ். ஸோ இந்த ஜஸ்ட் நவ் பத்தியுமே நம்ம டீட்டெயிலாக ஒரு வீடியோ போடலாம். அதை பத்தியும் உங்களோட கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுங்க. நம்ம அதை பத்தியும் ஒரு டீட்டெயில் வீடியோ போடலாம். The news come in just now. எனக்கு இப்பதான் தகவலே கிடைச்சது அப்படின்னு. நெக்ஸ்ட் ஒரு சென்டென்ஸ் பாருங்க. The news is just coming in about the accident. The news is just coming in about the accident. அந்த விபத்தை பற்றிய செய்திகளை இப்பதான் வர ஆரம்பிக்குது. முதல்ல ஒரு அரசு புதுசுல இருந்துச்சு, இப்பதான் அந்த விபத்தை பத்தியான நியூஸ், அந்த விபத்தை பத்தியான செய்திகள் வர ஆரம்பிக்குது. டீட்டெயிலான ஒரு விவரமான செய்திகள் வர ஆரம்பிக்குது அப்படிங்கிறதுக்கு the news is just coming in about the accident. சரி, இப்ப அடுத்தது பாருங்க. my, your, our, her, his or their. name come in the list. பேரு பட்டியல்ல வந்துடுச்சு. கேம் வந்து விட்டது, வருது இல்ல வந்து விட்டது. சரியா? So my name or your name, our name, her name, his name come in the list. சரி, வந்த பிறகு என்னாச்சு? When my name came in the list, I was surprised. எப்ப என் பேர் லிஸ்ட்ல வந்துச்சோ எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இப்ப பாருங்க, அடுத்த சென்டென்ஸ் டோட்டலா மாறி the new orders comes in from the managers. புது
ஆர்டர், புதிய ஆர்டரு மேனேஜர்கிட்ட இருந்து வந்திருக்கு, கட்டளைன்னு சொல்லலாம். இது ஆர்டர்னா கட்டளை, சரிங்களா? ஸோ புதிய கட்டளை, அது புதிய இன்ஃபர்மேஷன், புதிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். த நியூ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கம் ஃப்ரம் த மேனேஜர், கம் ஃப்ரம் த மேனேஜர். ஒரு புதிய புதிய தகவல், கட்டளை, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இதெல்லாம் வந்திருக்கு மேனேஜர்கிட்ட இருந்து. சரி, இப்ப வெளியே வெயிலா இருக்கு, உள்ளவா அப்படின்னு யாரையாவது கூப்பிடணும். எப்படி சொல்லலாம் பாருங்களேன். அடுத்த சென்டென்ஸ், இட் இஸ் ஹாட், இட் இஸ் ஹாட், கோல்டு, ரெய்னிங், நாய்ஸி, டஸ்டி அவுட் சைடு. வெளியே வெயிலா இருக்கு, குளிரா இருக்கு, மழை பெய்யுது, சத்தமா இருக்குது, தூசா இருக்குது, புகையா இருக்குது. இப்ப தீபாவளி சீசன் வருது இல்லையா? ஸோ தீபாவளியில வெளியில புகையா இருக்குடா, உள்ள வாடா அப்படின்னு நம்ம குழந்தைங்களை கூப்பிடுறோம். அதை எப்படி சொல்லலாம்? இஸ் ஹாட் ஆர் டஸ்டி அவுட் சைடு. இட் இஸ் டஸ்டி அவுட் சைடு, கம் இன், உள்ள வாங்க. நானும் உள்ள இருக்கேன், நான் உள்ள இருந்து வெளியில இருக்கவங்கள கூப்பிடுறேன், சரிங்களா? வெளியில இருக்கவங்கள கூப்பிடுறேன். இதே கொஞ்சம் கட்டளையா கூப்பிடணும், கட்டளையா சொல்றோம் அப்படின்னா பாருங்க, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க, லெட்ஸ் கோ இன், நம்ம உள்ள போகலாம். ஏன்னா வெளியில ரொம்ப நாய்ஸியா இருக்கு, டஸ்டியா இருக்கு, ரெய்னிங், மழை பெய்யுது, சில்லுன்னு இருக்கு, வெயில் அதிகமா இருக்கு, அதனால உள்ள போகலாம் அப்படின்னு நாமளும் வெளியில இருக்கோம். அப்ப நம்ம சொல்றோம், வெளியில இந்த மாதிரி சூழல் இருக்குது, அதனால நம்ம உள்ள போய் பேசலாம் அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு விஷயத்துக்கு சொல்றேன். லெட்ஸ் கோ இன், இட்ஸ் ஹாட் அவுட் சைடு. சரி, இப்ப நான் உள்ள இருக்கேன், உள்ள இருந்தா எப்படி சொன்னேன்? கம் இன், இட்ஸ் ஹாட் அவுட் சைடு. நம்ம உள்ள இருக்கிறோம், அதனால கம் இன் ஹாட் அவுட் சைடு. இதே நாமளும் வெளியில இருக்கோம் அப்படின்னா லெட்ஸ் கோ இன் இன்சைடு, இட் இஸ் ஹாட் அவுட் சைடு, இட்ஸ் ஹாட் அவுட் சைடு. லெட்ஸ் கோ இன், லெட்ஸ் கோ இன், உள்ள போகலாம், வெளியே வெயிலா இருக்கு அப்படின்னு. பாருங்க, ரெயின் வாட்டர் கம் இன் த்ரூ த விண்டோஸ். இது நம்ம சொல்லுவோம் இல்லையா, மழை பெஞ்சு விண்டோ வழியா சாரல் உள்ள வந்துருச்சு அப்படின்னு. ரெயின் வாட்டர் கம் இன் த்ரூ த விண்டோ, ஜன்னல் வழியா மழை தண்ணி உள்ள வந்துருச்சு. இதே அடுத்து இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா, ஐ நீட் சம்ஒன் டு ஹெல்ப் மீ ஃபிக்ஸ் திஸ். இதை ஃபிட் பண்றதுக்கு யாரோ ஒருத்தரோட உதவி வேணும். தட்ஸ் வேர் யூ கம் இன், அதனாலதான் நீங்க வந்திருக்கீங்க, வந்து இருக்கீங்க. இப்ப எண்டுக்கு வந்துட்டோம். when the salary or bonus come in, we will start to plan the Deepavali purchase. இப்ப போனஸ் வருது, போனஸ் வந்த பிறகு நாம இந்த தீபாவளி பர்ச்சேஸ் பத்தி பிளான் பண்ணலாம். அங்கே when the salary or bonus comes in, we will go for the Deepavali purchase. போனஸ் வந்த பிறகு தீபாவளி பர்ச்சேஸுக்கு போகலாம். When the salary or bonus come in, we will start planning the Deepavali purchase. இப்ப சம்பளம் வருது, அதுக்கப்புறம் நம்ம தீபாவளி பர்ச்சேஸ் பத்தி பிளான் பண்ணலாம். எது கரெக்டா இருக்கும்? போறதுதான் கரெக்டா இருக்கும் இல்லையா? அதுக்கு முன்னாலே பிளான் பண்ணிருக்கணும், திட்டம் போட்டுருக்கணும். ஸோ இதுல செகண்ட் சென்டென்ஸ் நீங்க கரெக்டா யூஸ் பண்ணிக்க முடியும். When the salary or bonus come in, we will go for the Deepavali purchase. சரி, உள்ள இருக்கிறது போர் அடிக்கிறது போல நாம பிக்னிக் எங்கேயாவது போகலாம் அப்படின்னா இட்ஸ் கெட்டிங் போரிங், இட்ஸ் கெட்டிங் போரிங், லெட்ஸ் கோ ஃபார் ஏ பிக்னிக் when the bonus comes in, when the bonus comes in. ஸோ இங்க போர் அடிக்குது, இங்க இருக்கிறது போர் அடிக்குது, ஸோ ஒரு பிக்னிக் போகலாம். போனஸ் வந்ததுக்கு அப்புறம் ஒரு பிக்னிக் போகலாம். இட்ஸ் போரிங் தீஸ் டேஸ், இப்ப எல்லாம் ரொம்ப போர் அடிக்குதுப்பா. லெட்ஸ் பிளான் ஏ பிக்னிக் ஆஃப்டர் த போனஸ் கம்ஸ் இன். ஒரு சம்பளம் வந்த பிறகு, அதாவது போனஸ் வந்த பிறகு, ஆஃப்டர் த போனஸ் கம்ஸ் இன், போனஸ் வந்த பிறகு வெளியே பிக்னிக் போறதுக்கு ஒரு பிளான் போடுவோம். ஏன்னா இது ரொம்ப போர் அடிக்குது. இட்ஸ் போரிங் தீஸ் டேஸ், இப்ப எல்லாம் ரொம்ப போர் அடிக்குது. சரி, அடுத்த சென்டென்ஸ் பார்ப்போம். இட்ஸ் போரிங், லெட்ஸ் கோ ஃபார் அ பிக்னிக் ஒன்ஸ் த போனஸ் கம்ஸ் இன். கொஞ்சம் ஸ்ட்ராங்கா சொல்றேன், ரொம்ப போர் அடிக்குதுப்பா, ஒரு பிக்னிக் ஒர்க்கா போகணும். ஒன்ஸ் பிக்னிக், ஒன்ஸ் பிக்னிக் போகலாம். சம்பளம் வந்த பிறகு, சம்பளம் வந்த பிறகு.
கொஞ்சம் உறுதியா சொல்றேன் நான். இட்ஸ் போரிங், லெட்ஸ் கோ ஃபார் எ பிக்னிக் ஒன்ஸ் த போனஸ் கம்ஸ் இன். போனஸ் கம்ஸ் இன். இட்ஸ் போரிங், லெட்ஸ் கோ ஃபார் எ பிக்னிக் இஃப் த போனஸ் கம்ஸ் இன். இதை நான் கொஞ்சம் கண்டிஷனா சொல்றேன். இங்க ஒரு கண்டிஷன் போடுறேன். இங்க உறுதியா சொன்னேன், முதல் சென்டென்ஸ்ல உறுதியா சொன்னேன். இங்க நான் கொஞ்சம் கண்டிஷனும் கலந்துக்கிறேன், ஒரு காம்ப்ரமைஸும் பண்ணிக்கிறேன். ரொம்ப போர் அடிக்குது, இட் இஸ் போரிங். இங்க போர் அடிக்குது. லெட்ஸ் கோ ஃபார் எ பிக்னிக். ஒரு பிக்னிக் போகலாம். நம்ம ஒரு பிக்னிக்கு போகலாம். சேலரி வந்துருச்சுன்னா, போனஸ் வந்துருச்சுன்னா தட் மீன்ஸ் நாம எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு அமௌண்ட்டுக்கு ஒரு போனஸ் வந்துருச்சுன்னா நம்ம ஒரு பிக்னிக் போகிறதுக்கு பார்க்கலாம். ஏன்னா ரொம்ப போர் அடிக்குது, இப்போ ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னு சொல்றதுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ இது வரைக்கும் நீங்க பார்த்ததுல இந்த வாக்கிய அமைப்புகள் உங்களுடைய ஸ்போக்கன் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ண உதவும் நம்புறேன். ஸோ உங்களுடைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட. தோஸ் ஆர் willing to speak English, you share with them and practice it in your regular life with this example. இந்த உதாரணங்களை வச்சுக்கிட்டு நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. ஸ்போக்கன்ல கொண்டு வரதுக்கு எப்படி பேசலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுங்க. அதே மாதிரி அதுல ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க. சார், இந்த வாக்கியத்தை எப்படி நம்ம அமைக்கலாம், இதுல என்ன கிராமர் மிஸ்டேக் இருக்கு அப்படின்னு. மிஸ்டேக் இருந்தாலும் நீங்க உங்க மிஸ்டேக்கை கன்வே பண்றதுக்கு லிங்கிங் வேர்டு கரெக்டா புரிஞ்சுட்டீங்கன்னா போதும். அதை நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா வரக்கூடிய வீடியோஸ்ல 1 by 1 பார்க்கலாம். ஸோ நன்றி.